மின்சார கட்டண திருத்தம் குறித்து பொதுமக்களிடம் கருத்து கோரல். அம்பலாங்குடையில் துப்பாக்கிச் சூடு. ஹெகலியவின் வழக்கு நிறைவுக்கு. ராஜித பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி. போராட்டத்தால் பற்றி எரியும் நேபாளம் விமான நிலையம் மூடல். யாழில் அடையாளம் காணப்பட்டுள்ள டெங்கு நோயாளிகள் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. நெருங்கிய நண்பரை காவல்துறையில் ஒப்படைக்குமாறு நாமலுக்கு வலியுறுத்து. மித்தனியவில் ஐஸ் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காடிக்கு அருகில் வசித்து வந்தவர் கைது. தொடர்பென விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டின் இறுதி காலாண்டிற்கான மின்சார கட்டணத்தில் 6.8% அதிகரிப்பை இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முன்மொழியப்பட்ட திருத்தம் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை பெற இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது. அதன்படி பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் எழுத்துப்பூர்வமாக ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வாய்மூல கருத்துக்களுக்காக 9 மாகாணங்களை உள்ளடக்கிய 9 பொது ஆலோசனைகள் நடத்தப்படும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வாய்மூல கருத்து அமர்வுகள் 2025 செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. பொதுமக்களின் எழுத்துப்பூர்வ ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களினை பின்வரும் வழிகள் மூலம் 2025 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்கு முன் சமர்ப்பிக்கலாம் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதன்படி மின்னஞ்சல், வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் இணைப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அம்பலாங்குடை ஹீனிட்டிய வீதியில் முச்சக்கர வண்டியில் பயணித்த குழுவினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து அடையாளம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதுடன் துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்து பலப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்தவர் ஏல்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. 19 வயதிற்குட்பட்ட கிரிக்கெட் வீரரின் கொலை சம்பவத்தில் முக்கிய சந்தேக நபராகவும் அவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். நிதி மோசடி தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்ல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றில் தொடரப்பட்ட வழக்கை நிறைவுறுத்துவதாக கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று அறிவித்தார். லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றில் இது தொடர்பான வழக்கை தொடர்ந்துள்ளதனால் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் தொடரப்பட்ட வழக்கை நிறைவுக்கு கொண்டு வருவதாக தெரிவித்தார். அதன்படி பிரதிவாதிகள் பொருத்தமான திகதிகளில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதவான் உத்தரவிட்டார். இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். இதன்போது நீதவான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் குறித்த பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதனால் இந்த வழக்கு நடவடிக்கைகளை நிறைவுறுத்த முடியும் என்று தெரிவித்தனர். அதன்படி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட குறித்த வழக்கின் நடவடிக்கைகளை நிறைவுறுத்த முடிவு செய்த பிரதான நீதவான் பிரதிவாதிகள் பொருத்தமான திகதிகளில் மேல் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டார். இன்றைய தினம் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ராம்புக்வெல, அவரது மனைவி மற்றும் 3 மகள்கள், அவர்களது மருமகன் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகினார்கள். அமைச்சராக இருந்த காலத்தில் 97 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள வங்கிக் கணக்குகள், ஆயுள் காப்பீட்டு கொள்கைகள் மற்றும் வாகனங்களை சட்டவிரோதமாக பெற்றதன் மூலம் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு அவர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தனர். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி சந்தேக நபரை 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சரீர பிணைகளிலும் விடுவிக்க உத்தரவிட்ட நீதவான் சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்தும் உத்தரவிட்டார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துக்கு இன்று காலை சிறைச்சாலை அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் தீவிரமடைந்துள்ள போராட்டம் காரணமாக காத்மண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் அனைத்து விமான சேவைகளையும் ரத்து செய்துள்ளது.
நாட்டில் இடம்பெற்றுள்ள மக்கள் கொந்தளிப்பை தொடர்ந்து நேபாள அரசின் பிரதமர் கே. பி. சர்மா சற்று முன் ராஜினாமா செய்துள்ளார். சமூக ஊடகங்களுக்கு நேபாள அரசு விதித்த தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பெரும் வன்முறை போராட்டங்கள் வெடித்துள்ளன. இதுவரை ஆர்ப்பாட்டக்காரர்களில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர், மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். போராட்டக்காரர்கள் நேபாள ஜனாதிபதி மற்றும் பிரதமர் இல்லங்கள், பாராளுமன்ற கட்டடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு தீ வைத்தனர். இதனால் பாராளுமன்றம் முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. விமான நிலையம் அருகிலும் தீ வைக்கப்பட்டதனால் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன. யாழ் மாவட்டத்தில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 937 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதியா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அத்தோடு இதுவரையில் டெங்கு நோயினால் இறப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் யாழில் பருவமழை காலம் ஆரம்பிக்க இருப்பதனால் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மாவட்ட மட்டத்தில் ஒருங்கிணைக்கும் நோக்குடன் கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி மாவட்ட டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டம் இடம்பெற்றது. இதன் அடுத்த கட்டமாக பிரதேச செயலாளர் தலைமையில் பிரதேச டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டங்களும், கிராம சேவையாளர் தலைமையில் கிராம மட்ட டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டங்களும் எதிர்வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையான காலப்பகுதிகளுக்குள் நடைபெறும். பொதுமக்கள் மத்தியில் டெங்கு கட்டுப்பாடு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் பல்வேறு நிறுவனங்களிலும் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட உள்ளன என தெரிவித்துள்ளார். தங்கள் நெருங்கிய நண்பரான சம்பத் மனம்பேரியை காவல்துறையினரிடம் ஒப்படைத்து சட்ட நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்குமாறு நாமல் ராஜபக்சவை அமைச்சர் நலிந்த ஜாயதிச வலியுறுத்தியுள்ளார். மெத்தனிய போதைப்பொருள் ரசாயன விவகாரம் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல்வாதிகள் எதிர்காலத்தில் கைது செய்யப்பட உள்ளார்களா என்று கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் இதனை தெரிவித்திருக்கின்றார். மெத்தனியாவில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் தொடர்பான விசாரணைகள் இப்போது தொடங்கியதனால் எதிர்காலத்தில் யார் கைது செய்யப்படுவார்கள் என்பது சம்பந்தப்பட்ட விசாரணைகளின்படி காவல்துறையினரால் வெளிப்படுத்த உண்மைகளின் அடிப்படையில் நீதிமன்றங்கள் மூலம் தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் நலிந்த, தற்போது காவலில் உள்ள மற்றும் கைது செய்ய தேடப்படும் 2 நபர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் தொடர்புடையவர்கள். இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட உடனேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒருவரின் கட்சி உறுப்பினர் பதவியை ரத்து செய்தது. அந்த செயல்பாட்டின் மூலம் அந்த நபரின் ஈடுபாட்டை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒருபுறம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஏனென்றால் கட்சியின் சில அமைச்சர்கள் சிறையில் இருந்த போதும் அவர்கள் தங்கள் கட்சி உறுப்பினர் பதவியை ரத்து செய்யவில்லை. சம்பத் மனம்பேரி ரவிராஜ் கொலையில் சந்தேக நபராக உள்ளார். அத்துடன் அவர் காவல்துறையிலும் பணியாற்றியிருக்கின்றார். உளவுத்துறையிலும் சிறிது காலம் பணியாற்றியுள்ளார். அவர் மீது மற்றொரு குற்றவியல் வழக்கு உள்ளது. தங்காலை மற்றும் மித்தேனியவை சேர்ந்த அரசியல்வாதிகள் மனம்பேரி குடும்பத்துடன் நெருங்கிய உறவுகளை பேணி வந்தனர் என்பது இப்போது நமக்கு தெரியும். இப்போதாவது அவரது கட்சி உறுப்பினர் பதவியை ரத்து செய்வது மாத்திரம் போதாது. தங்கள் நெருங்கிய நண்பரை காவல்துறையிடம் ஒப்படைத்து இந்த சட்ட நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிப்பது நாமல் உள்ளிட்ட கட்சி தலைவர்களின் பொறுப்பு என்றார். இந்தோனேஷியாவிலிருந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழு மித்தெரிய கந்தோருவத்த பகுதியில் உள்ள காணியொன்றிலிருந்து ஐஸ் ரக போதைப்பொருள் உற்பத்திக்காக இறக்குமதி செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயன பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளது. காவல்துறை விசேட அதிரடிப்படையின் தங்காலை முகாமின் அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று இரவு இந்த ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காணிக்கு அருகிலுள்ள வீடொன்றை சோதனையிட்டது. அதன்போது பல பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு மித்தனிய காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தலாவத்திற்கு காரியபடித்த பகுதியைச் சேர்ந்த 82 வயதுடைய ஒருவர் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபரிடமிருந்து காவல்துறை இலச்சினை பொறிக்கப்பட்ட 3 டி ஷர்ட்டுகள், 2 காற்றட்டைகள், காவல்துறை சீருடைகள், தைக்க பயன்படுத்தப்படும் சீருடை துணி, 2 பொல்லுகள், 6 இடைப்பட்டிகள், டி 56 ஆயுதத்துக்கு பயன்படுத்தப்படும் ஆயுதப்பட்டி, இரட்டை குழல் துப்பாக்கியின் ஒரு பகுதி, உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட டி 56 வெடிமருந்து துப்பாக்கி உள்ளிட்ட மேலும் பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. அத்துடன் அந்த பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு சோடி உந்துருளி இலக்கத்தகடுகள் மற்றும் ஒரு சோடி சிற்றூந்து இலக்கத்தகடுகள் விசாரணை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபர் இன்று பலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் பித்தனிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் யாழ் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு காண்கின்றது. நன்றி.